வணக்கம். ஹார்முஸ் ஜலசந்தி அருகே உள்ள ஈரானிய ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்க ராணுவம் சுமார் 2300 கிலோ எடையுள்ள சக்திவாய்ந்த குண்டுகளை வீசி அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்த ஈரானின் ஏவுகணைகளை அழிப்பதே இதன் நோக்கம் என்று அமெரிக்கா கூறுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அழைப்பை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடந்துள்ளது. மறுபுறம் பிப்ரவரி 28 முதல் நடந்த போரில் 200 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 3000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஈரான் தரப்பு கூறுகிறது. இந்த மோதலால் ஈரானை விட சீனாவிற்கே அதிக பாதிப்பு ஏற்படும் என கணிக்கப்படுகிறது. காரணம், சீனாவின் கச்சா எண்ணெய் தேவையும் $400 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தங்களும் இப்போது கேள்விக்குறியாகியுள்ளன. வரலாற்றை திரும்பி பார்த்தால் 2003 இல் ஈராக்கில் அணு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி தொடங்கப்பட்ட போரில் 4500 அமெரிக்க வீரர்களும் லட்சக்கணக்கான ஈராக் பொதுமக்களும் உயிரிழந்தனர். தற்போதைய சூழலும் உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. 2003 இல் தொடங்கி 2011 வரை நடந்து முடிவுற்ற ஈராக் போரில் சுமார் 4500க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் மற்றும் 32,000க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இதில் அவர்களின் தியாகம் மிகப்பெரியது. அதே காலகட்டத்தில் ஈராக் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் உயிரிழப்பு குறித்த மதிப்பீடுகள் பரவலாக வேறுபடுகின்றன. இது 1 லட்சம் முதல் 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் வரை இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அவர்களின் இழப்பும் ஈடு செய்ய முடியாதது. யுத்தங்களின் வடுக்கள் தலைமுறைகளை தாண்டி நீடிக்கக்கூடியவை. ஆப்கானிஸ்தான் மண் 20 ஆண்டுகால கண்ணீருக்கும் இரத்தத்திற்கும் சாட்சியாக நிற்கிறது. 2001 முதல் 2021 வரை நீடித்த இந்த போரில் சுமார் 2461 அமெரிக்க வீரர்களும் CIA பணியாளர்களும் தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்தனர். 20,000க்கும் அதிகமானோர் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் காயமடைந்து இன்றும் அந்த போரின் வடுக்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். காலப்போக்கில் படைகள் குறைக்கப்பட்டாலும் 2021 அமெரிக்கா முழுமையாக வெளியேறிய அந்த தருணம் வரலாற்றின் ஒரு கசப்பான பக்கமாக மாறியது. சுமார் $2 டிரில்லியன் 150 லட்சம் ரூபாய் கோடிக்கும் மேல் பொருட்செலவு செய்யப்பட்டோம். இறுதியில் தலிபான்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றியது. அந்த போருக்காக சிந்தப்பட்ட இரத்தமும் உழைப்பும் எத்தகைய மாற்றத்தை தந்தது என்ற ஒரு பெரும் கேள்வியை உலகிற்கு விட்டுச் சென்றுள்ளது. தேசத்திற்காக உயிரை துறந்த வீரர்களின் இழப்பும் சிதைந்து போன அந்த தேசத்தின் நிலையும் என்றும் மாறாத சோகம்.